ஓகே பாருங்க. நாங்க இன்றைக்கு படிக்கக்கூடியது தேர்ச்சி ஒண்ணுல பேலன்ஸா உள்ள விஷயம். சரியா? இறுதி வகுப்பு. இதுல 1.3 கணக்கீட்டு செயல்முறை முழுமையா பார்க்க போறோம். உங்களுக்கு கணக்கீட்டு செயல்முறையில நிதி கணக்கீட்டு செயல்முறை, முகாமை கணக்கீட்டு செயல்முறை அது தொடர்பா வரும். அடுத்து உள்ளீடு வெளியீடு தொடர்பா அது இல்லாம நாங்க முன்னுக்கு படிச்சிட்டோம். சரியா? உங்களுக்கு கணக்கீட்டு செயல்முறையில உள்ளீடுகள், வெளியீடுகள், அடுத்து நிதி கூற்றுகள் அதெல்லாம் தெளிவா உங்களுக்கு முன்னுக்கே சொல்லி தந்துட்டேன். அப்ப கணக்கீட்டு செயல்முறையில நாங்க இன்றைக்கு படிக்கக்கூடியது கொஞ்சம் நோட்ஸ் தான் இது. அதாவது முதலாவது பாப்போம் கணக்கீட்டு செயல்முறைண்டா என்ன, விளக்கம் பார்ப்போம். கணக்கீட்டு செயல்முறை என்றால் என்ன. இரண்டாவது, இந்த கணக்கீட்டு செயல்முறைய பாய்ச்சல் கோட்டு படம் ஒரு அட்டவணையின் மூலம் காட்டுவோம். கணக்கீட்டு செயல்முறை உள்ளீடு, அடுத்தது செயல்முறை, அடுத்தது வெளியீடு, இப்படி நாங்க பாய்ச்சல் கோட்டு படத்துல காட்டுவோம். முதலாவது படிக்க போறது கணக்கீட்டு செயல்முறைக்கான விளக்கம். இரண்டாவது, கணக்கீட்டு செயல்முறைய பாய்ச்சல் கோட்டு வடிவம், அதாவது அட்டவணை மூலம் நாங்க விவரமா பார்ப்போம். உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு அதை தெளிவா பார்ப்போம். அடுத்த விஷயம், உங்களுக்கு கணக்கீட்டுல காணப்படுகின்ற புதிய மாற்றங்கள், கணக்கீட்டுல இடம்பெறக்கூடிய புதிய நோட்ஸ் கொஞ்சம் தருவேன். அதை நாங்க படிப்போம். இதெல்லாம் எக்ஸாமுக்கு உள்வாங்கப்படக்கூடியது. நான் தெளிவா சொல்லி சொல்லி படித்து தருவேன். இது டீச்சர் கைட்ல உள்ளது, இது சிலபஸ்ல உள்ளது, இது எக்ஸ்ட்ரா தாரன், அதெல்லாம் தனித்தனி எழுதி வச்சுக்கோங்க. எல்லாம் பேப்பர் எக்ஸாமுக்கு வரும். எல்லாத்தையும் தெளிவா சொல்லி சொல்லி நோட்ஸ் தருவேன். அதை தனித்தனி எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, நாங்க முதலாவது போவோம். கணக்கீட்டு செயல்முறை, அக்கவுண்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். முதலாவது நாங்க படிச்சோம் கணக்கீடு என்றால் என்னது. அப்ப கணக்கீடுன்றா தெளிவா சொல்லி தந்துட்டேன். கணக்கீடு சொல்றது ஒரு ப்ரோசஸ், செயல்முறை, தகவல் வழங்கும் செயல்முறை தான் கணக்கீடு. அப்ப இங்க படிக்க போறது கணக்கீட்டு செயல்முறை. ஒரு கணக்கீட்டுல என்ன செயல்முறையை மேற்கொள்வாங்க அதை தெளிவா படிக்க போறோம். முதலாவது பாருங்க, இங்க கணக்கீட்டு செயல்முறைன்னு சொல்றது ஒரு வணிகம் ஒன்றில் இடம்பெறக்கூடிய ஒரு வணிகம் ஒன்றில் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை, வணிகம் ஒன்றில் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை உள்ளீடுகள் மூலம் வெளியீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்க என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்வோமோ அதை கணக்கீட்டு செயல்முறை என்று சொல்லுவோம். எப்படி? நாங்க உள்ளீடுகளை பயன்படுத்தி, உள்ளீடுன்னு சொல்றது தெளிவா படிச்சு தந்துட்டேன். கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் ஒரு வணிகத்துல, ஒரு நிறுவனத்துல இடம்பெறக்கூடிய நிதிசார் கொடுக்கல் வாங்கல், பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்ல நாங்க பயன்படுத்தி, நிதிசார் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை பயன்படுத்தி கணக்கீட்டு வெளியீடுகளை பெற்றுக் கொள்வதற்காக, அதாவது நிதி கூற்றுக்கள், கணக்கீட்டு வெளியீடுகளை பெற்றுக் கொள்வதற்காக நாங்க மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கை அல்லது கருமம், இதை சொல்லுவோம் கணக்கீட்டு செயல்முறை. ஒரு வணிகம் ஒன்று இடம்பெறக்கூடிய நிதிசார் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை பயன்படுத்தி கணக்கீட்டு வெளியீடான நிதி கூற்றுகளை தயாரிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் ஒழுங்குமுறை அல்லது நடவடிக்கை கணக்கீட்டு செயல்முறை ஆகும். அப்ப ஈஸியா விளங்கிக்கோங்க. நிதிசார் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை வெளியீடுகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்க எப்படி பயன்படுத்துறோம், எந்த ஒழுங்கு வரிசையில மேற்கொள்றோம், இதை சொல்லுவோம் கணக்கீட்டு செயல்முறை. உள்ளீடுகளை கொண்டு வெளியீடுகளை பெற்றுக்கொள்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை கணக்கீட்டு செயல்முறை ஆகும். சரியா? உள்ளீடுகளை கொண்டு வெளியீடுகளை பெற்றுக் கொள்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய செயல்முறை கணக்கீட்டு செயல்முறை ஆகும். இங்க உள்ளீடுகள் சொல்றது கொடுக்கல் வாங்கலும் நிகழ்வுகளும், வெளியீடுன்னு சொல்றது நிதி கூற்றுக்கள். அதன் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுல நிதி கூற்றுகளை தயாரிப்பதற்கு எந்த முறையில பயன்படுத்துவோம், நாங்க எப்படி செய்வோம்னு சொல்றது கணக்கிட்டு செயல்முறை. இப்ப நாங்க நோட்ஸுக்கு போவோம். ஓகே, கணக்கீட்டு செயல்முறை கீழே எழுதிக்கோங்க. கணக்கீட்டு செயல்முறைக்கு கீழே எழுதிக்கோங்க. முதலாவது கணக்கீட்டு செயல்முறை தலை போட்டு அது கீழே விளக்கம் எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தா கட்டாயம் கேட்டுக்கோங்க.
ஓகே. இதுல நிதி கூற்றுக்கள்னா என்னன்னு கேக்குறீங்க? போன கிளாஸ்ல நிதி கூற்றுக்கள் தெளிவா படிச்சு தந்துட்டாங்க. சரியா? போன ரெக்கார்டிங்க பாத்துக்கோங்க. நிதி கூற்றுக்கள்னா வெளியீடு. போன கிளாஸ்ல உள்ளீடுனா என்ன, செயல்முறைனா என்ன, வெளியீடுனா என்ன, நிதி கணக்கீட்டு செயல்முறையில் என்னெல்லாம் வரும், முகாமை கணக்கீட்டு செயல்முறை என்ன வரும், தெளிவா படிச்சு கொடுத்துட்டு. சரியா? அதுக்குதான் எல்லா ரெக்கார்டிங்கையும் பார்த்துட்டு தொடர்ச்சியா வர சொன்னோம். அப்ப உள்ளீடுகளை பயன்படுத்தி வெளியீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்க மேற்கொள்ளக்கூடிய செயல்முறை அல்லது மேற்கொள்ளக்கூடிய ஒழுங்கு வரிசை கணக்கீட்டு செயல்முறையாகும். எப்பொழுதும் உள்ளீடுகள் சொல்றது கொடுக்கல் வாங்கலும் நிகழ்வுகளும், வெளியீடுன்னு சொல்றது நிதி கூற்றுக்கள். ஓகே, கீழே எழுதிக்கோங்க. கணக்கீட்டு செயல்முறை கீழே எழுதிக்கோங்க. வணிகம் ஒன்றில் இடம்பெறும் வணிகம் ஒன்றில் இடம்பெறும் வணிகம் ஒன்றில் இடம்பெறும் வணிகம் ஒன்றில் இடம்பெறும் நிதிசார் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை நிதிசார் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை இப்ப நான் சொல்லித்தர இந்த வேடெல்லாம் முன்னுக்கு படிச்சு தந்துட்டேன். கொடுக்கல் வாங்கல்டா என்ன, நிகழ்வுகள்டா என்ன, நிதிசார் தகவல்டா என்ன, நிதிசாரா தகவல்டா என்ன, எல்லாம் தெளிவா நோட்ஸ் தந்து படி தந்துட்டேன். அப்ப முன்னுக்கு இருந்து பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணா தெளிவா படிச்சுட்டு போகலாம். வணிகம் ஒன்றில் இடம்பெறும் நிதிசார் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை தொடர்ந்து எழுதுங்க. பயன்படுத்தி 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 ஒரு வணிகம் ஒன்றில் இடம்பெறும் நிதிசார் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை பயன்படுத்தி கணக்கீட்டின் இறுதி விளைவை கண்டு கொள்வதற்காக கணக்கீட்டின் இறுதி விளைவை கணக்கீட்டின் இறுதி விளைவை கண்டு கொள்வதற்காக அல்லது பெற்றுக் கொள்வதற்காக. இந்த இறுதி விளைவுன்னு சொல்றது தம்பி வெளியீடு, அதாவது நிதி கூற்றுகள். இறுதி விளைவுண்டா வெளியீடு அல்லது நிதி கூற்றுகள். கணக்கீட்டின் இறுதி விளைவை கண்டு கொள்வதற்காக பிராக்கெட்ல போடுங்க நிதி கூற்றுக்கள் அல்லது வெளியீடு. மேற்கொள்ளப்படும் ஒழுங்குமுறைகள் அல்லது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் கணக்கீட்டு செயல்முறையாகும். மேற்கொள்ளப்படும் ஒழுங்குமுறைகள் அல்லது நடவடிக்கைகள் கணக்கீட்டு செயல்முறையாகும். உள்ளீடுகளை கொண்டு வெளியீடுகளை பெற்றுக் கொள்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய செயல்முறை கணக்கீட்டு செயல்முறை ஆகும். இங்க உள்ளீடுகள் சொல்றது கொடுக்கல் வாங்கலும் நிகழ்வுகளும், வெளியீடுன்னு சொல்றது நிதி கூற்றுக்கள். ஓகே, அப்ப முதலாவது கணக்கீட்டு செயல்முறை முடிச்சாச்சு. இதை எழுதிட்டீங்க, கிளியர்னா சொல்லுங்க. அடுத்தது போகும். வணிகம் ஒன்றில் இடம்பெறும் நிதிசார் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை பயன்படுத்தி கணக்கீட்டின் இறுதி விளைவை கண்டு கொள்வதற்காக பிராக்கெட்ல போடுங்க வெளியீடு அல்லது நிதி கூற்றுகள் மேற்கொள்ளப்படும் ஒழுங்குமுறை அல்லது நடவடிக்கை கணக்கீட்டு செயல்முறையாகும். சரி, ஓகே. அப்ப கணக்கீட்டு செயல்முறையை மாறி மாறி திருப்பி சொல்லி தந்துட்டேன். இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்ப நாங்க பார்க்கக்கூடியது கணக்கீட்டு செயல்முறைய அட்டவணை மூலம் அல்லது பாய்ச்சல் கோட்டு படத்தின் மூலம் வகைப்படுத்தி காட்டுவோம். நாங்க ஏற்கனவே படித்தோமே நிதி கணக்கீட்டு செயல்முறை, முகாமை கணக்கீட்டு செயல்முறை வகைப்படுத்தி காட்டினோமே, அதே போல கணக்கீட்டு செயல்முறையை வகைப்படுத்தி காட்டுவோம். உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல பார்ட்மெண்ட்ல கட்டாயம் வரக்கூடிய கேள்வி கணக்கீட்டு செயல்முறையிட ஒழுங்கு வரிசை பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். எனவே தலை போடுங்க. கணக்கீட்டு செயல்முறையினை தலை போடுங்க.
கணக்கீட்டு செயன்முறையினை கணக்கீட்டு செயன்முறையினை வகைப்படுத்தல் கணக்கீட்டு செயன்முறையினை வகைப்படுத்தல் அல்லது கணக்கீட்டு செயன்முறையின் படிமுறைகள் கணக்கீட்டு செயல்முறை என்னென்னு படிச்சோம். அடுத்தது பார்க்க போறோம் கணக்கீட்டு செயல்முறையை வகைப்படுத்துறது அல்லது கணக்கீட்டு செயல்முறையின் படிமுறைகள். மொத்தம் எத்தனை செயல்முறை இருக்குது ஒரு கணக்கீட்டை பதிவு செய்யும் போது மொத்தம் எத்தனை கணக்கீட்டு செயல்முறை காணப்படுது அதை பார்ப்போம். கணக்கீட்டு செயல்முறையின் படிமுறைகள் அல்லது கணக்கீட்டு செயல்முறையின் வகைப்படுத்தல் போட்டுக்கோங்க. முதலாவது பாருங்க, கணக்கீட்டு செயல்முறையின் படிமுறைகள்ல முதலாவது கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் இடம்பெறுதல். முதலாவது கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல். நாங்க ஒரு கணக்கை பதிவு செய்யணும். அப்ப கணக்கிட்ட பதிவுகளை மேற்கொள்ளணும்டா சும்மா பதிவு செய்யலாது, ஒரு தகவல் தேவை. அப்படி தகவல் தேவைண்டா அது இடம்பெறணும். ஒரு கொடுக்கல் வாங்கலோ நிகழ்வுகளோ இடம்பெறணும். இடம்பெற்றாதான் அதை நாங்க கணக்குல பதிவு செய்யலாம். அப்ப முதலாவது படிமுறை ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுக்கல் வாங்கல் கமா நிகழ்வுகள் இடம்பெறுதல். கொடுக்கல் வாங்கல் கமா நிகழ்வுகள் இடம்பெறுதல். இரண்டாவது, இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றிக்கு அதை உறுதிப்படுத்தணும். 31/3/2024 அல்லது ஜனவரி 10 ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றிருக்கா. அந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றிருக்கின்ற நமக்கு உறுதிப்படுத்தணும். அதை சொல்லுவோம் மூல ஆவணம். ஜனவரி 10 ரூபா 1,00,000 பெறுமதியான பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டது. இது ஒரு கொடுக்கல் வாங்கல். கொள்வனவு செய்யறதுன்னு சொல்றது ஒரு கொடுக்கல் வாங்கல். அப்படி கொள்வனவு செய்யறத உறுதிப்படுத்தணும். நமக்கு தெரியுமா இது கொள்வனவு உண்டு. அப்ப அதை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு ஆவணம் தான் சொல்லுவோம் மூல ஆவணம். இப்ப நீங்க கடையில போயிட்டு ஒரு பொருளை கொள்வனவு செய்றீங்க. அப்படி கொள்வனவு செய்யும் போது தங்கச்சி உங்களுக்கு ஒரு என்ன தருவான், ரிசிப்ட் ஒண்ணு தருவான். கொள்வனவு செஞ்சுக்கிறீங்க, பில் தருவான். அதைத்தான் சொல்லுவோம் மூல ஆவணம். ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றிக்கான ஒரு உறுதி, ஒரு சான்று படுத்துறது தான் மூல ஆவணம். அப்ப முதலாவது கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு இடம்பெறணும். இரண்டாவது மூல ஆவணம் தயாரித்தல். இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுகின்ற உறுதிப்படுத்துறது மூல ஆவணம் தயாரித்தல். ஒரு கொள்வனவு இடம்பெறலாம், விற்பனை இடம்பெறலாம், அல்லது காசு கொடுக்கலாம், அல்லது காசு பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான ஆவணம் தேவை. ஓகே. அடுத்த மூன்றாவது, இந்த மூல ஆவணங்களை பயன்படுத்தி நாங்க பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்யறதுக்காக பயன்படுத்துற ஏடு, மூல ஆவணங்களை பயன்படுத்தி முதலில் பதிவு செய்யக்கூடிய ஏடை சொல்லுவோம் மூல ஏடுகள். பின்னுக்கு படிப்போம் 4ஆம் பாடத்துல. மூல ஆவணங்களை பயன்படுத்தி முதலில் பதிவு செய்யக்கூடிய ஏடு மூல ஏடு, முதன்மை ஏடுன்னு சொல்லுவோம். எனவே கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல், மூல ஆவணம் தயாரித்தல். அடுத்தது மூல ஏடுகளில் பதிவு செய்தல் போட்டுக்கோம். ஓகே. இப்ப மூலேடுகள்ல பதிவு செஞ்சிட்டோம். அடுத்தது என்ன செய்யறது? பொது பேரேடுகளுக்கு மாற்றணும். எழுதிக்கோங்க, பொது பேரேட்டுக்கு மாற்றுதல். பொது பேரேட்டுக்கு மாற்றுதல் மற்றும் சமப்படுத்துதல். பொது பேரேட்டுக்கு மாற்றுதல் மற்றும் சமப்படுத்துதல். இந்த பொது பேரேடுன்னு சொல்றது தம்பி, கணக்குல பேரேடுகள் சொல்றது கணக்கு வகை. நாங்க பதிவு செய்யக்கூடிய விடயங்கள்ல
அஞ்சா வகைப்படுத்தி காட்டுவோம். சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானங்கள், செலவுகள், இப்படி அஞ்சா வகைப்படுத்தி நாங்க பதிவு செய்யறத சொல்லுவோம் பொது பேரேட்டுக்கு மாற்றுதல். இப்ப ஒரு கொள்வனவு இடம்பெறுது, ரெண்டாவது விற்பனை இடம்பெறுது. அந்த கொள்வனவுன்னு சொல்றது ஒரு செலவீனம். அப்ப கொள்வனவை கொண்டு போயிட்டு செலவுல பதிவு செய்யும். ரெண்டாவது ஒரு விற்பனை இடம்பெறுது. இந்த விற்பனை சொல்றது ஒரு வருமானம். அப்ப வருமானத்துல கொண்டு போயிட்டு காட்டுவோம். இதைத்தான் சொல்லுவோம் பொது பேரேட்டுக்கு மாற்றுதல். இதை கிளியரா விளங்கிக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல், அடுத்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றதை உறுதி செய்யற மூல ஆவணம் தயாரித்தல், அடுத்த மூல ஆவணத்தை வச்சு நாங்க முதன்மை ஏடு மூலேடுகளில் பதிவு செய்வோம். அடுத்து அந்த முதன்மை ஏட்டுல இருந்து பொது பேரேட்டுக்கு மாத்துவோம். அதாவது சொத்துக்களா, பொறுப்புகளா, உரிமையாண்மையா, வருமானமா, செலவா, அதை கொண்டு போயிட்டு பதிவு செய்வோம். அடுத்தது சமப்படுத்தல். அதாவது பதிவு செய்யப்பட்ட அந்த பேரேடுகளை கூட்டி சமப்படுத்தணும், இறுதி மீதியை கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நாங்க பேரேடுன்னு சொல்றது ஒரு கணக்கு டி ஃபார்ம்ல செய்வோம். அப்ப இதுல நாங்க வரவு செலவுல பதிவு செய்வோம். வரவு பக்கத்துல இருக்கிறது வரவுன்னு சொல்லுவோம், அடுத்து செலவு பக்கம் செலவுன்னு சொல்லுவோம். இப்ப வரவு செலவு பதிவு செய்வோம். இப்படி பதிவு செஞ்சு இறுதி மீதியை கண்டுபிடிப்போம். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் சமப்படுத்தல். ஓகே, அடுத்தது எழுதிக்கோங்க, பரீட்சை மீதி தயாரித்தல். பரீட்சை மீதி தயாரித்தல். இங்க பரீட்சை மீதி தயாரித்தல் சொல்றது நாங்க கண்டுபிடிக்கிற அந்த ஒவ்வொரு இறுதி மீதி, சொத்து கணக்குல இறுதி மீதி, வருமான கணக்கு இறுதி மீதி, செலவு கணக்கு இறுதி மீதி, அந்த இறுதி மீதிகளை கொண்டு நாங்க ஒரு அட்டவணை தயாரிச்சா அதை பரீட்சை மீதி சொல்லுவோம். ஒரு அட்டவணை ஒண்ணு தயாரிப்போம். சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவு எல்லாத்தையும் நாங்க பதிவு செஞ்சு வரவு செலவு ரெண்டையும் சமப்படுத்துவோம். இதை சொல்லுவோம் பரீட்சை மீதி. ஓகே, பேரேடுகளை மாத்தி அதை சமப்படுத்தி அதுல இறுதி மீதிகளை கொண்டு போய் ஒரு அட்டவணை தயாரிக்கும். சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம் எல்லாத்தையும் பதிவு செஞ்சு வரவு செலவு சமப்படுத்துவோம். ரெண்டு கூட்டுத்தொகையும் ஒரே பெருமதியில் ஆக்குனா அது பரீட்சை மீதின்னு சொல்லுவோம். அடுத்த இறுதியா நிதி கூற்றுகள் தயாரித்தல். ஓகே, நிதி கூற்றுகள்னா போன கிளாஸ் சொல்லி தந்தேன். வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, கணக்கீட்டு கொள்கையிலும் குறிப்புகளும், காசு பாய்ச்சல் கூற்று, அது தயாரிக்கிறது. உங்களுக்கு இந்த 5 செயல்முறையும் தான் சொல்லுவோம் கணக்கீட்டு செயல்முறை. அப்ப உங்களுக்கு ஸ்கூல்லயோ கிளாஸ்லயோ படிக்கும் போது கணக்கீட்டு செயல்முறைன்னு போட்டு அந்த நோட்ஸை மட்டும் தான் தருவாங்க. நான் உங்களுக்கு பேசிக்கா விளங்கணும்னு சொல்லி முக்கியமான விஷயம் சொல்லி தந்துட்டேன். எனக்கு தெளிவா படிப்போம். இப்ப நார்மலா சொல்லி தந்துட்டேன். கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல், மூலாவணம் தயாரித்தல், மூலேடுகளில் பதிவு செய்தல், பொது பேரேட்டுக்கு மாற்றுதல் மற்றும் சமப்படுத்தல், பரீட்சை மீது தயாரித்தல், நிதி கூற்றுகள் தயாரித்தல், இதெல்லாம் தான் கணக்கீட்டு செயல்முறை போடுவோம். அதுக்கு கீழே எழுதுற மாதிரியே போட்டு தகவல் வழங்குதல் போடுவோம். தகவல் வழங்கல். நாங்க நிதி கூற்றுகள் தயாரிக்கிற பிரதானமான நோக்கம் என்ன? கணக்கீடுட பிரதானமான நோக்கம் என்ன? தகவல் வழங்குறது. அப்ப நிதி கூற்று தயாரிச்சா இறுதியா நாங்க செய்வோம் தகவல் வழங்கல். ஆனா உங்களுக்கு செயல்முறைன்னு கேட்டா இது மட்டும்தான் வரும், நிதி கூற்றுகள் தயாரித்தல் மட்டும். தகவல் வழங்குதலும் போட்டுக்கோங்க. ஓகே, இதோட கணக்கீட்டு செயல்முறை முடியுது. அதாவது கணக்கீட்டு செயல்முறையின் படிமுறைகள், ஒழுங்குமுறைகள் முடியுது. அடுத்தது நாங்க அட்டவணைப்படுத்தி காட்டுவோம். இதை குயிக்கா எழுதிட்டு கிளியரா செட்ல போடுங்க. அடுத்த விஷயத்துக்கு போவோம். இதுல விளங்கிக்கோங்க, நீங்க புது பேஜ். உங்களுக்கு முதலாம் பாடத்துல நோட்ஸ் மட்டும்தான். நான் உங்களுக்கு தெளிவா விளங்கணும்னு தான் எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்லி தரேன். அதாவது மூலவனம் என்ன, மூல எடுக்கணும் என்ன, பொது பேர் என்ன, பரீட்சை மீது என்ன, நிதி கூட்டுகள் என்ன, யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நான் சொல்லி தரேன். அந்த விஷயம் விளக்கங்களை பெற்றுக்கோங்க. சரியா? அதனால பின்னுக்கு தெளிவா விவரமா படிப்போம்.
ஓகே, அடுத்த தலை போடுங்க. அடுத்து கணக்கீட்டு செயல்முறையில இறுதியா படிக்கக்கூடியது. அடுத்த தலை போடுங்க. கணக்கீட்டு செயல்முறையினை கணக்கீட்டு செயல்முறையினை பாய்ச்சல் கோட்டு படத்தின் மூலம் காட்டுதல். கணக்கீட்டு செயல்முறையினை பாய்ச்சல் கோட்டு படத்தின் மூலம் காட்டுதல். ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம். உள்ளீடுகள், கணக்கீட்டு செயல்முறை, வெளியீடுகள் போட்டுக்கோங்க. முதலாவது உள்ளீடுகள், இரண்டாவது செயல்முறை, மூன்றாவது வெளியீடுகள். முதலாவது உள்ளீடுகள் சொல்றது எல்லாருக்கும் தெரியும். நிதி கணக்கீடும் கணக்கீடும் ஒரே விஷயம். அப்ப உள்ளீடுகள்டா நிதி கணக்கீட்டுலையும் கணக்கீட்டுலையும் ஒரே உள்ளீடு தான் வரும். போட்டுக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள். கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள். கொடுக்கல் வாங்கல்டா வேற விஷயம், நிகழ்வுண்டா வேற விஷயம். தெளிவா படிச்சுட்டோம். உள்ளீடுகள் ரெண்டு வாரம், கொடுக்கல் வாங்கல், இரண்டாவது நிகழ்வுகள். ஓகே, அடுத்த செயல்முறைக்கு போவோம். செயல்முறை மேலத்தான் சொல்லி தந்தேன். கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல், மூலவனம் தயாரித்தல், மூலேடுகளில் பதிவு செய்தல், பொது பேரேடுக்கு மாற்றுதல், பரீட்சையை தயாரித்தல், நிதி கூட்டுகள் தயாரித்தல். அந்த செயல்முறையை எழுதி கொள்வோம். இந்த செயல்முறையில உங்களோட டீச்சர் கைட்ல போடப்பட்ட முதலாவது செயல்முறை தரப்பட்டிக்கு மூலேடுகளில் பதிவு செய்தல். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கணக்கீட்டு செயல்முறையில ஆரம்ப படிமுறை என்று சொல்றது மூலேடுகள்ல பதிவு செய்யறது. இங்க கணக்கீடு என்று சொல்றது தம்பி பதிவு செய்யறது. அப்ப மூலாவணம் தயாரிக்கிறதும் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதலும் ஆரம்ப விஷயம் இல்ல, அது இடம்பெறும், அது செயல்முறைக்குள்ள வரும். ஆனால் உங்களுக்கு கணக்கீடுனா பதிவு செய்யறது. எனவே அவனோட சிலபஸ்ல உள்ளடக்கி தரப்பட்டிக்கு கணக்கீட்டு செயல்முறையில முதலாவது மூலேடுகளில் பதிவு செய்தல் தரப்படி. எனவே அப்படி எழுதிக்கொள்ளும். எழுதிக்கோங்க, மூலேடுகளில் பதிவு செய்தல். அவங்களுக்கு கேள்வி கேட்கப்படலாம். கணக்கீட்டு செயல்முறையின் ஆரம்ப படிமுறை மூலேடுகளில் பதிவு செய்தல். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல், மூலவனம் தயாரித்தல், அந்த முழுமையா பாடமாக்கி வைக்கணும். ஆனா கணக்கீட்டுல ஆரம்ப படிமுறைன்னு கேட்டா மூலேடுகள்ல பதிவு செய்யறது. ஏன்னா மூலேடுகள்ல தான் நாங்க கணக்கை கொண்டு போய் பதிவு செய்வோம். அதான் மெயினான விஷயம். சரியா? எனவே மூலேடுகளில் பதிவு செய்தல். இரண்டாவது பேரேடுகளுக்கு மாற்றுதல். பேரேடுகளுக்கு மாற்றுதல். சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவு, பேரேடுகளுக்கு மாற்றுதல். அடுத்து மூன்றாவது போடுங்க, பரீட்சை மீது தயாரித்தல். சரியா? இதை எழுதிக்கோங்க. அப்ப உள்ளீடுகள்ல ரெண்டு விஷயம் வரும், கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு. செயல்முறைண்டா இந்த மூணு இல்ல, ஆரம்பத்துல தந்த எல்லாம் தான் செயல்முறை. ஆனா உங்களுக்கு ஏன் மூணு வகைப்படுத்தி காட்டிங்கன்னா தெளிவா சொல்லி தந்துட்டேன். கணக்கீட்டுல பதிவு செய்யறது தான் முக்கியம். அதனால பதிவு செய்யறா மூலேட்டுல பதிவு செய்யறது தான் முதலாவது வரும். அடுத்து பேரெடுக்க மாற்றுதல், பரீட்சையை தயாரித்தல். இது பொதுவா மூணா தந்திக்கிறான். கணக்கீட்டு செயல்முறைண்டா ஆரம்பத்துல தந்த எல்லாத்தையும் பாடமாக்கி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வெளியீடுகள். வெளியீடுகள்ல போட்டுக்கோங்க. வெளியீடுகள்னா என்ன? நிதி கூற்றுக்கள். இந்த நிதி கூற்றுக்களை தெளிவா படிச்சு தந்துட்டேன். வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கையிலும் குறிப்புகளும். தெளிவா அதற்கான விளக்கம், அதுல என்ன கண்டுபிடிக்கிறது, எப்படி பதிவு செய்யறது எல்லாம் சொல்லி தந்துட்டேன். எனவே எழுதிக்கோங்க. வெளியீடுகள்ல மொத்தம் 5 வரும். முதலாவது வருமான கூற்று, இரண்டாவது நிதி நிலைமை கூற்று. நீங்க கேட்கலாம், இது நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம் தானே, இப்ப எழுதுறோம். நிதி கணக்கீட்டு செயல்முறையிலையும் வெளியிடாத விஷயம்தான், கணக்கீட்டின் செயல்முறையில வெளியீடுன்னு சொல்றதும் அதே விஷயம்தான். அதனாலதான் திருப்பி எழுதுறோம். நிதி கணக்கீட்டிலையும் உள்ளீடுகளும் வெளியீடுகளும்
சேமா தான் வரும். அதனாலதான் திருப்பி எழுதுறோம். சரியா? எனவே வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, மூன்றாவது உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும். இதோட உங்களுக்கு கணக்கீட்டு செயல்முறை அட்டவணை மூலம் பாய்ச்சல் கோட்டுப்படத்தின் மூலம் காட்டுதல் முடியும். சரியா? இதுல நாங்க படிச்சு கொள்ளணும். உள்ளீடுகள் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியீடுகள் 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கணக்கீட்டு செயல்முறை ஆரம்பத்துல தந்தனே அந்த 5 விடயங்களையும் ஞாபகப்படுத்தி வைங்க. இதை எழுதுனா கிளியர்னா செட்ல போடுங்க. அடுத்த விஷயத்துக்கு போகும். ஓகே, உங்களுக்கு முதலாவது தேர்ச்சியில உள்ளடங்கிய எல்லா விஷயமும் படிச்சிட்டோம். இதை உள்ளடக்கி தான் எக்ஸாமுக்கு வரும், இவ்வளவு நாள் படிச்ச நோட்ஸை வச்சு. அடுத்தது நாங்க இறுதியா பார்க்க போறோம் மூல ஆவணம், மூலேடுகள், பேரேடுகள். அதை வகைப்படுத்தி பார்க்க போறோம். நீங்க பின்னுக்கு படிப்பீங்க மூலாவணம், மூலேடுகள், பேரேடுகள். அதை நாங்க ஒரே பக்கத்துல சார்ட் மூலம் போட்டு காட்ட போறோம். சரியா? இது இறுதியா நாங்க படிக்கக்கூடியது. மூல ஆவணங்கள், மூல ஏடுகள், பேரேடுகள். அதை வகைப்படுத்தி பார்ப்போம். தலை போடுங்க. மூல ஆவணங்கள், கமா மூலேடுகள், மூல ஆவணங்கள், கமா மூலேடுகள், கமா பேரேடுகள். மூல ஆவணங்கள், மூலேடுகள், கமா பேரேடுகள். ஆகியவற்றை வகைப்படுத்தல், ஆகியவற்றை வகைப்படுத்தல் போட்டுக்கோங்க. இந்த விஷயம் பின்னுக்கு படிப்பீங்க. நாங்க ஒரே பக்கத்துல 3 வகைப்படுத்தி பார்ப்போம். இதோட முதலாவது தெரிச்சு முழுமையா முடிஞ்சிடும். கீழே போட்டுக்கோங்க மூலாவணம், மூல ஏடு, அடுத்தது பேரேடு. இதை நீங்க விளக்கமா 4வது பாடத்துல படிப்பீங்க. இப்ப நோமலா ஒரு பக்கத்துல எழுதி கொள்ளுவோம். இப்படின்னா என்ன நோமலா விளக்கங்களை மட்டும் பார்ப்போம். முதலாவது மூலாவணம், மூலேடுகள். உங்களுக்கு வணிகத்துல இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை வச்சு நாங்க மூலாவணம், மூலேடுகளை வகைப்படுத்துவோம். மொத்தம் 8 மூலாவணம், 8 மூலேடுகள் காணப்படுது. சரியா? மூலாவணம், மூலேடுகள் 8 காணப்படுது. ரெண்டாவது பேரேடுகளை நாங்க 2ஆ வகைப்படுத்துவோம். பிரதானமா பேரேடுகளை 2ஆ வகைப்படுத்துவோம். இதை நாங்க தெளிவா எழுதுவோம். முதலாவது எழுதிக்கோங்க பற்றுச்சீட்டு. முதலாவது பற்றுச்சீட்டு. இந்த பற்றுச்சீட்டுக்கான மூல ஏடு எழுதிக்கோங்க காசு பெருவனவு நாளேடு. காசு பெருவனவு நாட்குறிப்பேடு அல்லது நாளேடு. உங்களுக்கு நாளேடு என்று சொல்லலாம் அல்லது நாட்குறிப்பேடு என்று சொல்லலாம். எழுதிக்கோங்க பற்றுச்சீட்டுக்கான மூல ஏடு காசு பெருவனவு நாளேடு அல்லது நாட்குறிப்பேடு. ஒரு காசு பெருவனவு நமக்கு வருது, காசு கிடைக்குது. காசு கிடைச்சா அதற்கான மூலாவணம் பற்றுச்சீட்டு, காசு பெருவனவு நாளேடு. எழுதிக்கோங்க.
அவ்வளவு தெளிவா விளங்குறது கொடுக்கல் வாங்கலையும் சொல்லி தாரேன். ஓகே. அப்ப ஒரு காசு பெறுவனவு, காசு கிடைக்குதா, அதற்கான மூலாவணம் பற்றுச்சீட்டு, அதற்கான மூலையீடு காசு பெறுவனவு நாளேடு. இரண்டாவது கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு. கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு, இதை நாங்க கொடுப்பனவு கைச்சாத்துன்னு சொல்லலாம். கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டுன்னு நார்மலா சொல்லலாம். அப்படி இல்லையா கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டுன்னு சொல்லலாம். இந்த கைச்சாத்து உறுதிச்சீட்டுக்கான மூலையீடு காசு கொடுப்பனவு நாளேடு. நீங்க ரெண்டு பேரையும் போட்டுக்கோங்க, நாட்குறிப்பேடு அல்லது நாளேடுன்னு போட்டுக்கோங்க. காசு கொடுப்பனவு நாளேடு. அதாவது நம்ம நிறுவனத்தை விட்டு காசு போறது, காசு கொடுப்பனவுக்கான மூலாவணம் மூலையீடு. காசு போகுது, நாங்க காசு கொடுக்கிறோம், எனவே கைச்சாத்து உறுதிச்சீட்டு காசு கொடுப்பனவு நாளேடு. மூன்றாவது எழுதிக்கோங்க, சில்லறை காசு கொடுப்பனவு கைச்சாத்து. சில்லறை காசு கொடுப்பனவு கைச்சாத்து. சில்லறை காசு கொடுப்பனவு கைச்சாத்து. இந்த கைச்சாத்துக்கு உறுதிச்சீட்டுன்னு போட்டுக்கோங்க. சில்லறை காசு கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு. இதற்கான மூலையீடு சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு. சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு அல்லது நாளேடு. இதற்கான கொடுக்கல் வாங்கல்டா என்ன? சிறு செலவுகள் அல்லது சில்லறை செலவுகள். ஒரு நிறுவனத்துல பாரிய செலவுகளும் ஏற்படும், சிறிய செலவுகளும் ஏற்படும். பாரிய செலவுன்னு சொல்றது ஒரு மின்சாரம், ஒரு நிறுவனத்துக்கு தேவையான சொத்துக்களை வாங்குறது, சம்பளம் கொடுக்கிறது, இதெல்லாம் செயற்பாட்டு செலவு, பாரிய செலவு. சில்லறை செலவுண்டா ஒரு நிறுவனத்துல வேலை செய்யற ஊழியருக்கான உணவு, நாங்க தேநீர் வழங்குறோம், டீ வழங்குறோம், இது ஒரு சில்லறை செலவு. ஒரு ஊழியர் ஒரு வேலையை செய்யறதுக்காக குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போறாரு, போக்குவரத்து செலவு, இது ஒரு சில்லறை செலவு. இதை நாங்க சொல்லுவோம் சிறு செலவுகள். அதற்கான மூலாவணம் சில்லறை காசு கொடுப்பனவு கைச்சாத்து, மூலையேடு சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. அடுத்த நான்காவது கொள்வனவு பட்டியல். நாலாவது பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல். பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல். உங்களுக்கு பட்டியல்னு சொல்லலாம், கொள்வனவு பட்டியல்னு சொல்லலாம். கட்டாயம் முழுமையா எழுதிக்கோங்க, கொள்வனவு பட்டியல் அல்லது பட்டியல். இதற்கான மூலையேடு கொள்வனவு நாளேடு அல்லது கொள்வனவு நாட்குறிப்பேடு. இந்த நாட்குறிப்பேடும் நாளேடும் ஒரே விஷயம். பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல், கொள்வனவு நாளேடு அல்லது கொள்வனவு நாட்குறிப்பேடு. சும்மா பட்டியல் கொள்வனவு நாளேடுன்னு சொல்றேனே, அது எந்த கொடுக்கல் வாங்க எழுதிக்கோங்க. இருப்புக்கள் கடன் கொள்வனவு. இருப்புக்கள் கடன் கொள்வனவு. ஒரு பொருட்களை கடனுக்கு கொள்வனவு செஞ்சா அதற்கான மூலாவணம் பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல், மூலையேடு கொள்வனவு நாளேடு. இதோட நாங்க 4 விஷயம் பார்த்துட்டோம். அடுத்ததுக்கு போவோம். இதை நம்மளா பாடமாக்கி வைக்கணும், அப்படின்னா என்னன்னு விளங்கி வச்சா போதும். அடுத்தது பார்த்துக்கொள்வோம், வரவுத்தாள். படத்தை போட்டுக்கோங்க, வரவுத்தாள். இப்ப நாங்க பொருட்களை கடனுக்கு கொள்வனவு செய்யறோம். அப்படி வாங்குற எல்லா பொருட்களும் தரமான பொருட்களா வராது, பழுதடைஞ்ச பொருட்களா வரும். உதாரணமாக நீங்க ஒரு மொபைல் வாங்குறீங்க, ஒரு போன் வாங்குறீங்க. அப்படி வாங்கும் போது எல்லா சந்தர்ப்பங்களையும் அது தரமா வராது. சில சந்தர்ப்பங்களை அதை பிடிக்காம போகலாம், ஸ்டோரேஜ் குறைய, இதுல கேமரா குவாலிட்டி இல்லை, அப்படி நீங்க யோசிப்பீங்க. எனவே என்ன செய்வீங்க, அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணுவீங்க. பொருள் நமக்கு தேவையில்லைன்னு ரிட்டர்ன் பண்ணுவீங்க. அதை சொல்லுவோம் வெளி திருப்பம். நாங்க கடனுக்கு கொள்வனவு செய்யற பொருட்களை திருப்பி அந்த நிறுவனத்துக்கே வழங்குனா வெளி திருப்பம். யார்கிட்ட கொள்வனவு செய்யறோமோ அவங்களுக்கே வழங்குனா வெளி திருப்பம்.
அதுக்கு நாங்க மூலாவணம் சொல்லுவோம் வரவுத்தாள். அந்த வரவுத்தாளுக்கு நாளேடு எழுதிக்கோங்க. வெளித்திரும்பல் நாளேடு அல்லது கொள்வனவு திரும்பல் நாளேடு. வெளித்திரும்பல் அல்லது கொள்வனவு திரும்பல் நாளேடு. இருப்புக்களை கடனுக்கு கொள்வனவு செய்வோம், அது நமக்கு பிடிக்கே இல்லை, எனவே திருப்பி அந்த வாங்கின நபர்கிட்டயே கொடுத்தா அது வெளித்திருப்போம். எனவே வரவுத்தால் வெளித்திரும்பல் அல்லது கொள்வனவு திரும்பல் ரெண்டு முறை விஷயம் நாட்குறிப்பேடு. இதுல கொடுக்கல் வாங்கல எழுதிக்கோங்க வெளித்திருப்பம். ஓகே, அடுத்த விஷயம் மூலாவணத்துல போடுங்க பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல். பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல். பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல். இதற்கான மூலையேடு விற்பனை நாளேடு. பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல் என்ன மேல சொன்ன மாதிரி அதே மாதிரி வருது. இங்க பட்டியல் கொள்வனவு பட்டியல்டா இருப்பு கடன் கொள்வனவு. பட்டியல் விற்பனை பட்டியல்டா இருப்பு கடன் விற்பனை. மாத்தி எடுங்க. எனவே இருப்பு கடன் விற்பனை. அதற்கான மூலாவணம் பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல், மூலையேடு விற்பனை நாளேடு. ஓகே, உங்களோட டீச்சர் கைட்ல இந்த மூலாவணம் மூலையீடு மட்டும் தான் தந்தீங்க. நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லி தாரேன், டவுட் வராம இங்க. சும்மா மூலாவணம் மூலையீடு படிச்சு வேலை இல்லை. சும்மா ஒண்ணும் தெரியாத புதுசா படிக்க வர பிள்ளைக்கு மூலாவணம் மூலையீடுன்னு சொன்னா விளங்குமா? அப்ப மூலாவணம்ல என்னன்னு சொல்லி கொடுக்கணும், மூலையீடுன்னு என்னன்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது என்ன கொடுக்கல் வாங்கலுக்கு இது நமக்கு பதிவு செய்யறது அதுவும் சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் தெளிவா சொல்லித்தாரேன். ஓகே, அடுத்தது பார்ப்போம் செலவுத்தாள். அடுத்த மூலாவணம் செலவுத்தாள். செலவுத்தாள்னா என்ன? மேல பார்த்த மாதிரி அப்படி திருப்பி போடுங்க. இப்ப நீங்க ஒரு நிறுவனம் நடத்துறீங்க, நீங்க பொருட்களை விற்கிறீங்க, கடனுக்கு பொருட்களை விற்கிறீங்க. இப்ப நீங்க விற்பனை செய்யும் போது தம்பி ஒரு பிசினஸ் செய்றீங்க, ஒரு துணியை விற்பனை செய்றீங்க அல்லது ஒரு மொபைலை விற்பனை செய்றீங்க. அப்படி விற்பனை செய்யும் போது வாங்குற வாடிக்கையாளர் அது கஸ்டமர், அவரு நமக்கு திருப்பி அனுப்பலாம். நமக்கு பொருள் தேவையில்லை, திருப்பி நமக்கு அனுப்பலாம். அதை சொல்லுவோம் உட்திரும்பல் அல்லது விற்பனை திரும்பல். நாங்க கொள்வனவு செய்யற திருப்பி அனுப்புனா வெளி திருப்போம், நம்ம நிறுவனத்தை விட்டு போகுது. நாங்க வித்த பொருளை நமக்கு திருப்பி அனுப்புறாரு, திருப்பி நிறுவனத்துக்குள்ள வருது. எனவே உட்திருப்பம். எனவே செலவுத்தாள் சொல்றது உட்திரும்பலுக்கான மூலாவணம். எனவே போட்டுக்கோங்க உட்திரும்பல் அல்லது விற்பனை திரும்பல் ரெண்டு முறை பெயர். உட்திரும்பல் அல்லது விற்பனை திரும்பல். அதற்கான மூலாவணம் செலவுத்தாள். மூலையீடு போட்டுக்கோங்க உட்திரும்பல் நாளேடு அல்லது விற்பனை திரும்பல் நாளேடு அல்லது நாட்குறிப்பேடு. ஓகே, இப்ப இறுதியா வாரம். இப்ப நாங்க இவ்வளவு நேரம் பார்த்த இந்த 7 மூலையீடுகள், இந்த 7 மூலையீடுகளையும் சொல்லுவோம் விசேட மூலையீடுகள். விசேட மூலையீடுகள்னு சொல்லுவோம். காசு பெறுவனவு நாளேடு, காசு கொடுப்பனவு நாளேடு, சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு, கொள்வனவு நாளேடு, கொள்வனவு திரும்பல் அல்லது வெளித்திரும்பல் நாளேடு, விற்பனை நாளேடு, உட்திரும்பல் அல்லது விற்பனை திரும்பல் நாளேடு. இதை சொல்லுவோம் விசேட மூலையீடுகள், விசேட கொடுக்கல் வாங்கல்னு சொல்லுவோம். இந்த விசேட மூலையீடுகள்ல பதிவு செய்யப்படாத ஏனைய கொடுக்கல் வாங்கல பதிவு செய்யற ஏடு பொது நாட்குறிப்பேடு. கொமனா பதிவு செய்யறது பொதுவான விஷயத்த. இந்த 7 கொடுக்கல் வாங்கலையும் பதிவு செய்ய முடியாத கொடுக்கல் வாங்கல பதிவு செய்யறது பொது நாட்குறிப்பேட்டில். எனவே அடுத்தது பார்க்க போறோம் பொது நாட்குறிப்பேடு. எனவே போட்டுக்கோங்க பொது நாட்குறிப்பேட்டு கைச்சாத்து. மூலாவணத்துல போடுங்க பொது நாட்குறிப்பேட்டு அல்லது பொது நாளேட்டு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு. மூலையேடுகள் பொது நாட்குறிப்பேடு அல்லது பொது நாளேடு. தெளிவா விளங்கிக் கொள்ளணும். மேல பார்த்த 7 மூலையீடுகளும் விசேட மூலையீடுகள். பொதுவான விசேட கொடுக்கல் வாங்கலேகி. காசு பெறுவனவா, காசு பெறுவனவு நாளேடு. காசு கொடுப்பனவு, காசு கொடுப்பனவு நாளேடு. சிறு செலவு, சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. இருப்புக்கள் கடன் கொள்வனவு, கொள்வனவு நாளேடு. இருப்புக்கள் கடன் விற்பனை, விற்பனை நாளேடு. வெளித்திரும்பல், வெளித்திரும்பல் நாளேடு. உட்திரும்பல், உட்திரும்பல் நாளேடு. இது எல்லாத்தையும் விசேட மூலையீடுகள். அதுல பதிவு செய்யப்படாத
ஏனைய கொடுக்கல் வாங்கல பொது நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்வோம். எனவே பொது நாட்குறிப்பேட்டு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு, பொது நாட்குறிப்பேடு அல்லது பொது நாளேடு. இதுல கொடுக்கல் வாங்கலுக்கு நோக்கமா போட்டுக்கோங்க ஏனைய கொடுக்கல் வாங்கல், ஏனைய கொடுக்கல் வாங்கல் இப்படி போட்டுக்கோங்க. நாங்க பின்னுக்கு படிப்போம் ஏனைய கொடுக்கல் வாங்க. இதோட உங்களுக்கு மூலாவணம் மூலேடுகள் தொடர்பான வகைப்படுத்தல் முழுமையா முடியும். ஓகே, அடுத்தது போவோம் பேரேடுகள். இந்த பேரேடுகளை ரெண்டா வகைப்படுத்துவோம். நார்மலா விளையாடுவோம். பொது பேரேடு, துணை பேரேடு. பொது பேரேடு, துணை பேரேடு. இந்த பொது பேரேடுன்னு சொல்றது மொத்தமா பதிவு செய்யறது. அதை மட்டும் ஞாபகம். மொத்தமா பதிவு செஞ்சா பொது பேரேடு. துணை பேரேடுனா தனித்தனியா பதிவு செய்யறது. அதை மட்டும் தற்பொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு படிப்போம். பொது பேரேடுனா மொத்தமா பதிவு செய்யறது, துணை பேரேடுனா தனித்தனியா பதிவு செய்யறது. எனவே பேரேடுகள் அல்லது பேரேட்டு கணக்குகள்னு சொல்றது, பேரேடுகள் அல்லது பேரேட்டு கணக்குகள்னு சொல்றது மொத்தம் 5 எழுதிக்கோங்க. பேரேடுகள் அல்லது பேரேட்டு கணக்குகள். ஆரம்பத்துல பேரேட பொதுவா 2ஆ பிரிப்போம், பொது பேரேடு, துணை பேரேடு. இந்த பொது பேரேட நாங்க 5ஆ பிரிப்போம். அல்லது பொது பேரேட்டு கணக்குகள் அல்லது பேரேட்டு கணக்குகள் 5ஆ பிரிப்போம். முதலாவது சொத்துக்கள், இரண்டாவது பொறுப்புகள், மூன்றாவது உரிமையாண்மை, செலவுகள், வருமானங்கள். இதை நாங்க சொல்லுவோம் பேரேட்டு கணக்குகள் அல்லது பேரேடுகள். சரியா? மூலாவணம், மூலேடுகள், அதற்கான கொடுக்கல் வாங்கல் தெளிவா சொல்லி தந்தேன். பேரேடுகள் அல்லது பேரேட்டு கணக்குன்னா இந்த 5 விஷயம் வரும். பேரேடு, பொது பேரேடு, துணை பேரேடு. இங்க பொது பேரேடை தான் பேரேட்டு கணக்குன்னு 5ஆ சொல்லி தரேன். விலையை கொள்றதுக்காக பொது பேரேடுனா மொத்தமா பதிவு செய்யறது, துணை பேரேடுனா தனியா பதிவு செய்யறது. ஓகே, இதோட மூலாவணம், மூலேடுகள், பேரேடுகள் முழுமையா முடிஞ்சு. தேவையான சிறிய விளக்கமும் சொல்லி தந்துட்டு இது தொடர்பா பின்னுக்கு 4வது தேர்ச்சியில விரிவா படிப்போம். இப்போ உங்களுக்கு மூலாவணம், மூலேடு என்ன கொடுக்கல் வாங்கல், பேரேட்டு கணக்குனா இந்த 5 விஷயம் வரும். இது மட்டும் தெரிஞ்சா போதும், எக்ஸாமுக்கு வரும். இதை எழுதிட்டு ஓகே இன்றைக்குள்ள பாடம் எல்லாம் கிளியர்னா சேட்ல போடுங்க. அப்ப இதோட உங்களோட தேர்ச்சி ஒண்ணு முழுமையா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? மிகச்சிறப்பா வகுப்புகள் முடிச்சாச்சு. உங்களுக்கு தேவையான சகல விடயங்களும் சொல்லி தந்து முடிச்சுட்டேன். நீங்க ஸ்கூல்ல கிளாஸ்ல எங்க படிச்சாலும் இதே மாதிரி விளக்கமா சொல்லி தராங்களான்னு பாருங்க. நார்மலா நோட்ஸ் தந்துட்டு விளக்கப்படுத்துவாங்க. உங்களுக்கு தேவையான பின்னுக்கு படிக்கக்கூடியதையும் உள்ளடக்கி முழுமையா நோட்ஸ் தந்து முடிச்சுட்டேன். இதோட தேர்ச்சி ஒன்று கம்ப்ளீட். தங்கச்சி, உங்களுக்கு எல்லா ரெக்கார்டையும் தருவேன். சரியா? நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான், தேர்ச்சி ஒண்ணு மட்டும் இலவசமா ஃப்ரீயா படி தருவேன். அப்போ ஃபுல்லா படி தந்துட்டேன். எல்லா ரெக்கார்டையும் போடுவேன், பார்த்து படிச்சுக்கோங்க. எக்ஸாம் வரைக்கும் தொடர்ச்சியா கிளாஸ் தேவைன்னா ஜாயின் பண்ணி படிங்க. ஓகே, உங்களுக்கு டிரெக்ட் கிளாஸ் எப்படி நடக்குமோ அதே போல ஃபுல்லா விளக்கமா நோட்ஸ் எழுத தந்து படிச்சு தாரேன். இதோட தேர்ச்சி ஒன்று முடிஞ்சு. இவ்வளவு நாள் படிச்ச நோட்ஸ் சிலபஸ் தான் தேர்ச்சி ஒண்ணுக்குள்ள உள்ளடங்குறது. அப்ப மேலதிகமா ஏதாவது தாரதுன்னா நான் கிளாஸ்ல சொல்லி அந்த நோட்ஸும் தந்துக்கிறேன். அதை தனியே நோட் பண்ணி வைங்க. இப்ப நாங்க பார்க்கக்கூடியது, உங்களுக்கு முதலாவது தேர்ச்சியில மேலதிகமா சில விடயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப பேப்பர்னு சொல்றது நம்மட சிலபஸ்குள்ளேயும் தான் போடுவான், மேலதிகமான 1-2 விஷயம் போடுவான். அது தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உங்களோட ஃபர்ஸ்ட் டைம்ல முதலாம் தவணை பேப்பர் நார்மலா தான் வரும்.
இலகுவா சொல்லித்தாரேன், பேப்பர் கிளாஸ் செய்வேன். அப்ப அந்த இதுல முதலாவது தேர்ச்சின்னா இந்த பாடத்துக்குள்ள இருந்து தான் வரும். சில ஒன்னு ரெண்டு கேள்வி போடலாம், அல்லது ஃபைனல் பேப்பர்ல ஒன்று ரெண்டு விஷயம் புதுசா போடலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா விஷயம் படிச்சு கொள்ளணும். அதை இப்ப பார்ப்போம். ஒரு 3 விஷயம் நீக்கி அந்த நோட்ஸை மட்டும் எழுதி கொள்வோம். தனியே கீழே போட்டுக்கோங்க. ஓகே, தலை போடுங்க. இது உங்களோட முதலாம் பாடத்துக்குள்ள வராது, நான் தெளிவா சொல்லி படித்தாரேன். பேப்பர் செய்யணும், எனவே எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதனால எக்ஸ்ட்ரா விஷயம் தாரேன், அதை தனியே கீழே நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது தலை போடுங்க. உயர் தொழில் கணக்கீட்டு நிறுவனங்களுக்கான உதாரணம் போட்டுக்கோங்க. இலங்கையில் காணப்படும், தலை போடுங்க. இலங்கையில் காணப்படும் உயர் தொழில் கணக்கீட்டு நிறுவனங்களுக்கான உதாரணம் ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன். உயர் தொழில் கணக்கீட்டு நிறுவனம் ஆரம்பத்துல சொல்லி தந்தேன், அது பொதுவா. இப்ப நாங்க பார்க்கக்கூடியது நம்ம நாட்டுல இலங்கையில காணப்படக்கூடிய உயர் தொழில் கணக்கீட்டு நிறுவனம். இது எக்ஸாமுக்கு கேட்கப்படலாம். எனவே போட்டுக்கோங்க, இலங்கையில் காணப்படும் உயர் தொழில் கணக்கீட்டு நிறுவனங்கள். இலங்கையில் காணப்படும் உயர் தொழில் கணக்கீட்டு நிறுவனங்கள். ஓகே, இப்ப நாங்க என்ன விஷயம்னு மட்டும் பார்ப்போம். அதுக்கான விளக்கம்லாம் தேவையில்ல. பேப்பர்ல கேட்பான் உயர் தொழில் கணக்கீட்டு நிறுவனங்கள் உதாரணம். அப்ப கேட்கப்பட்டா இந்த நிறுவனத்துல பேரை மட்டும் எழுதினா போதும். சரியா? முதலாவது, இலங்கை பட்டயம் பெற்ற கணக்கீட்டு நிறுவனம். எழுதிக்கோங்க, பட்டய கணக்காளர் நிறுவனம்னு படிச்சுப்பீங்க. சார்ட்டர்ட் அக்கவுண்டர் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சார்ட்டர்ட் அக்கவுண்டர் அப்படின்னு சொல்றது இலங்கை பட்டய கணக்கீட்டு நிறுவனம். அந்த நிறுவனத்தினால வழங்கப்படுகின்ற ஒரு உயர் தொழில் கல்வி தகமை. சரியா? ஒரு உயர் தொழில் கல்வி தகமை, டிகிரின்னு சொல்லுவோம். எனவே முதலாவது நிறுவனம் இலங்கை பட்டயம் பெற்ற கணக்கீட்டு நிறுவனம். பட்டய கணக்காளர் நிறுவனம்னு சொல்லுவோம். இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம் எழுதிக்கோங்க. இலங்கை பட்டயம் பெற்ற கணக்கீட்டு நிறுவனம். இதை ஷோர்ட்டா போட்டுக்கோங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா. சரியா? சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, சி என்று சொல்லுவோம். இது கீழே போட்டுக்கோங்க. ரெண்டாவது, சான்று பெற்ற முகாமை கணக்கீட்டு நிறுவனம். சான்று பெற்ற முகாமை கணக்கீட்டு நிறுவனம், சிஎம்ஏ என்று சொல்லுவோம். சரியா? இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட்ஸ். சரியா? முதலாவது இலங்கை பட்டயம் பெற்ற கணக்கீட்டு நிறுவனம். இரண்டாவது சான்று பெற்ற முகாமை கணக்கீட்டு நிறுவனம், சிஎம்ஏ என்று சொல்லுவோம். ஓகே, மூன்றாவது எழுதிக்கோங்க, கணக்கீட்டு நிபுணத்துவ நிறுவனம். கணக்கீட்டு நிபுணத்துவ நிறுவனம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்க ஓஎல் முடிச்சோடனே IIT ஒரு கோர்ஸ் செய்வீங்க, அதுதான் சொல்லுவோம் கணக்கீட்டு நிபுணத்துவ நிறுவனம். போட்டுக்கோங்க, IIT, AITன்னு சொல்லுவீங்க. அடுத்து நான்காவது,
பட்டயம் பெற்ற முகாமை கணக்கீட்டு நிறுவனம். பட்டயம் பெற்ற முகாமை கணக்கீட்டு நிறுவனம். இதை நாங்க எப்படி சொல்லுவோம்? சிமா, CIMA போட்டுக்கோங்க, சிமான்னு சொல்லுவோம். இதெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ஒரு கணக்கீட்டுல மேற்கொள்ளக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதை வழங்குற பிரதானமான நிறுவனம். சரியா? இதுல முன்னுக்கு ஐயாம் போடுறோம், இன்ஸ்டிடியூட், இலங்கை பட்டு கணக்கீட்டு நிறுவனம். அப்ப முன்னுக்கு ஐ போட்டுக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்த விஷயம், கடைசி பாருங்க. பட்டயமும் சான்றும் பெற்ற கணக்கீட்டு சங்கம். பட்டயமும் சான்றும் பெற்ற கணக்கீட்டு சங்கம், ACC என்று சொல்லுவோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, UK கோர்ஸ். சரியா? ACC. இதை எழுதிக்கோங்க. இது உங்களுக்கு பேப்பர்ல கேட்கப்படலாம். உயர் தொழில் கணக்கீட்டு நிறுவனம் தான். இதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த விஷயம் தான் நீங்க பின்னுக்கு படிப்பீங்க. நீங்க இப்போ A level எக்ஸாம் செய்வீங்க, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செய்வீங்க, அதுல AAT இப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். AAT முடிச்ச பிறகு ஒண்ணு CA செய்யலாம், அல்லது சிமா, CMA, ACCA இந்த கோர்ஸ் செய்யலாம். இந்த தொழில் தகமையை வழங்குற நிறுவனங்களை சொல்லுவோம் உயர் தொழில் கணக்கீட்டு நிறுவனம். சரியா? இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா. அடுத்தது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட்ஸ். அடுத்து AAT. அடுத்து CIMA. அடுத்து ACCA. ஓகே. இதை குயிக்காக எழுதிக்கோங்க. அடுத்த விஷயத்துக்கு போவோம். உங்களுக்கு ஸ்கூல்லையோ கிளாஸ்லயோ இதெல்லாம் தர மாட்டாங்க. உங்களுக்கு பேப்பர்ல கேட்கப்படலாம். தொண்டமானார் பேப்பர், அடுத்து வணிகவள பேப்பர், அடுத்து சீட்ஸ் பேப்பர், ராயல் காலேஜ் பேப்பர், மாகாண பேப்பர் எல்லாம் செய்வோம். அப்போ ஒவ்வொரு பேப்பர்ல புது புது கேள்வி கேட்பான். அப்படி கேட்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல ஆன்சர் பண்ணணும். அதனாலதான் எக்ஸ்ட்ரா விஷயமும் சொல்லி தரேன். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த தலைப்பு போடுங்க. அடுத்த தலைப்பு நான் ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன். தொழில்நுட்ப சூழல்ல இப்ப நான் கணக்கீட கையால செய்யறது இல்ல, புத்தகங்கள்ல பதிவு செய்யறது இல்ல. புத்தகத்துல பதிவு செஞ்சாலும் பிரதானமா செய்யக்கூடிய நடவடிக்கை கணனியை பயன்படுத்தி கணக்கீட்டு பதிவுகள் மேற்கொள்ளுவோம். எனவே அடுத்த தலைப்பு, நாங்க நிகழ்காலத்துல நடைமுறை காலத்துல கணனியை பயன்படுத்தி கணக்கீட்டை மேற்கொள்ளும் போது பயன்படுத்தப்படும் மென்பொருள் பொதிகள், அதாவது அக்கவுண்டிங் பேக்கேஜஸ் சொல்லுவோம். எந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி கணக்கீட்டை மேற்கொள்ளுவோம், இது தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு கணக்கீட்டை படிக்கிற மாணவர்கள் நாங்க நிகழ்காலத்துல கணனியை பயன்படுத்தி கணக்கீட்டை மேற்கொள்ளும் போது எந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி செய்வோம், அக்கவுண்டிங் பேக்கேஜஸ், அது நார்மலா தெரிஞ்சு கொள்ளணும். எனவே ஒரு நாலேஜுக்காக பேப்பர்ல போடப்படலாம், படிச்சு கொள்வோம். அடுத்து எழுதிக்கோங்க. நிகழ்காலத்தில் தலை போடுங்க. நிகழ்காலத்தில் நிகழ்காலத்தில் கணனியை பயன்படுத்தி நிகழ்காலத்தில் கணனியை பயன்படுத்தி கணக்கீட்டை மேற்கொள்ளும் போது நிகழ்காலத்தில் கணனியை பயன்படுத்தி கணக்கீட்டை மேற்கொள்ளும் போது பயன்படுத்தப்படும் பயன்படுத்தப்படும் மென்பொருள் பொதிகள், பயன்படுத்தப்படும் மென்பொருள் பொதிகள். மென்பொருள் என்ன? சாஃப்ட்வேர். சரியா?
ஐசிடில படிப்பீங்க. அக்கவுண்டிங் பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவோம். இதை பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. நீங்க ஒரு கம்ப்யூட்டரை பயன்படுத்தி அல்லது லேப்டாப் பயன்படுத்தி கணக்கீட்டு பதிவை மேற்கொள்ளும் போது என்ன சாஃப்ட்வேர் பயன்படுத்துவீங்க, என்ன மென்பொருள் பயன்படுத்துவீங்க, இது ஒரு அறிவுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு புதிய கேள்வி ஒன்று போட்டா கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். அதனால படிக்கிறோம். முதலாவது அக்கவுண்டிங் பேக். நாங்க எழுதக்கூடியது ஒரு சாஃப்ட்வேர். இதை பயன்படுத்தி கணக்கீடு செய்யறது. அதை மட்டும் நார்மலா நோட் பண்ணா போதும், கூடுதலா யோசிக்க தேவை. ஓகே, இதை எழுதிக்கோங்க. அக்கவுண்டிங் பேக், குயிக் புக் ப்ரோ, அடுத்து மயோப்னு சொல்லுவோம், சேட், டெலி. இதெல்லாம் நீங்க பின்னுக்கு படிக்க போற விஷயம். ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போய் படிப்பீங்க, இந்த சாஃப்ட்வேர்ல எப்படி கணக்கு செய்யறது. சரியா? கட்டாயம் பின்னுக்கு படிக்கக்கூடிய விஷயம். நீங்க பின்னுக்கு ஒரு வேலை எடுத்தாலும் ஜாப் எடுத்தாலும் இந்த சாஃப்ட்வேரை வச்சுதான் செய்யணும். அப்படி இல்லையா, ஒரு நிறுவனத்துல உருவாக்கப்படுற சாஃப்ட்வேரை வச்சுதான் கணக்கு செய்யணும். இது நார்மலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிகழ்காலத்தில் கணனியை பயன்படுத்தி கணக்கீட்டினை மேற்கொள்ளும் போது பயன்படுத்தக்கூடிய அந்த அக்கவுண்டிங் பேக்கேஜஸ் என்ன, மென்பொருள் பொதிகள் என்ன, நார்மலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப அடுத்தது பார்க்க போறது அண்மை காலத்தில் கணக்கீட்டில் ஏற்பட்ட புதிய மாற்றம். அண்மை காலத்தில் கணக்கீட்டில் ஏற்பட்ட புதிய போக்குகள். ராயல் காலேஜ் பேப்பர்ல போடப்பட்ட ஒரு கேள்வி. சரியா? ராயல் காலேஜ் பேப்பர்ல போடப்பட்ட ஒரு கேள்வி, அதனாலதான் தாரேன். அடுத்த விஷயம் படிப்போம். இறுதியான அடுத்த விஷயம், அண்மை காலத்தில் கணக்கீட்டில் ஏற்பட்ட புதிய போக்குகள். கணக்கீட்டுல என்னெல்லாம் மாற்றம் அடைஞ்சது, கணக்கீடானது எந்த அடிப்படையில புதுசு புதுசா செய்யறாங்க. இது ஒரு ராயல் காலேஜ் பேப்பர்ல போடப்பட்ட கேள்வி. எழுதிக்கோங்க. அண்மை காலத்தில் அண்மை காலத்தில் கணக்கீட்டில் ஏற்பட்ட புதிய போக்குகள். அண்மை காலத்தில் கணக்கீட்டில் ஏற்பட்ட புதிய போக்குகள் அல்லது மாற்றங்கள். புதிய போக்குகள் அல்லது மாற்றங்கள். முதலாவது முதலாவது எழுதுங்க. கணனியை பயன்படுத்தி கணக்கீட்டு அறிக்கைகள் தயாரித்தல். கணனியை பயன்படுத்தி கணக்கீட்டு அறிக்கைகள் தயாரித்தல். கணனியை பயன்படுத்தி கணக்கீட்டு அறிக்கைகள் தயாரித்தல். இரண்டாவது பணவீக்க கணக்கீடு. இரண்டாவது பணவீக்க கணக்கீடு. அதாவது இங்க பணவீக்கம்டா என்ன தெளிவா சொல்லி தந்திருக்கேன். பொருட்கள் சேவைகள பெறுமதி தொடர்ச்சியா அதிகரிக்கிறது. இப்ப நாட்டுல என்ன நடக்குது, பொருட்கள் சேவை பெறுமதி தொடர்ச்சியா அதிகரிக்கிறது. பணவீக்கம் என்று சொல்றது குறித்த ஒரு காலப்பகுதியில பொருட்கள் சேவையிட விலை அதிகரித்தல். அப்ப பொருட்கள் சேவையிட விலை கூடலாம் குறையலாம். அந்த விலை கூடி குறையத கவனத்துல எடுத்து நாங்க மேற்கொள்ளக்கூடிய கணக்கீடு பணவீக்க கணக்கீடு. இது ஒரு புதிய போக்கு. மூன்றாவது சமூக பொறுப்பு கணக்கீடு. அடுத்து நான்காவது சூழல் கணக்கீட்டின் உருவாக்கம். சூழல் கணக்கீட்டின் உருவாக்கம். அடுத்து அஞ்சாவது
மனிதவள கணக்கீடு. அடுத்து 6வது சேர்க்கப்பட்ட பெருமான முறை கணக்கீடு. ஓகே, அவங்களுக்கு கேள்வி கேட்கப்படலாம். கணக்கீட்டில் ஏற்பட்ட புதிய போக்குகள்டா இதை எழுதி கொள்ளலாம். இது ரோயல் காலேஜ் பேப்பர்ல போடப்பட்டது. அப்ப இதெல்லாம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் தெளிவா சொல்றேன், சிலபஸ்க்கு உள்ள விஷயம் தருவேன், அது மட்டும் தான் முழுமையா படிக்கணும். அடுத்து எக்ஸ்ட்ரா தர விஷயத்த நார்மலா படிச்சு வைங்க, சரியா? இது பேப்பர்ல போடப்படலாம், போட்டா எழுதணும், அதுக்குதான் தார். எனவே கணக்கீட்டில் ஏற்பட்ட புதிய போக்குகள் மாற்றங்கள். முதலாவது, கணனியை பயன்படுத்தி அறிக்கை தயாரித்தல். இரண்டாவது, பணவீக்க கணக்கீடு, சமூக பொறுப்பு கணக்கீடு, சூழல் கணக்கீட்டின் உருவாக்கம், மனிதவள கணக்கீடு, சேர்க்கப்பட்ட பெருமான முறை கணக்கீடு. இதை மட்டும் எழுதி வச்சா ஓகே. இதோட உங்களுக்கு முழுமையா புதிய நோட்ஸ், ஃபர்ஸ்ட் அதாவது முதலாவது யூனிட்ல உள்ள முழுமையான சிலபஸ், அடுத்து புதிய நோட்ஸ் எல்லாம் தந்தாச்சு. ஓகே, இதோட நாங்க தேர்ச்சி ஒன்று முழுமையா கம்ப்ளீட் பண்ணுவோம். நாங்க அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம்? ஆரம்பத்துல படிச்ச தேர்ச்சி ஒன்று ரெக்கார்டிங், டெக்குலர் ரெக்கார்டிங் எல்லாம் போடுவேன், முழுமையா எல்லாம் படிச்சுக்கோங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு முதலாவது தேர்ச்சியில பேப்பர் கிளாஸ் செய்வேன். முதலாவது தேர்ச்சி நோட்ஸ் தானே, அப்ப நோட்ஸ்ல எப்படி கேள்வி கேட்கப்படுது அதற்கான பேப்பர் கிளாஸ் செய்வேன், சரியா? அந்த பேப்பர் கிளாஸ் செஞ்சா ஓகே, படிச்சு எல்லாம் கிளியரா போகும். அடுத்து உங்களுக்கு தொடர்ச்சியா 2வது யூனிட், 3வது யூனிட், 4வது அப்படி தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டு போவோம். அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் செய்வோம், எக்ஸாமுக்கு ரெடி ஆக்குவோம். ஓகேயா? இப்படி தொடர்ச்சியா ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் கிளாஸஸ் போகும். அப்ப உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முதலாவது தேர்ச்சி முழுமையா நோட்ஸ் ஃப்ரீயா படி தந்துட்டேன். இன்ஷால்லா எதிர்வரக்கூடிய அடுத்த வகுப்புகள் பேமெண்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் செய்வேன், சரியா? அது உங்களுக்கு விருப்பமா இருந்தா ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. இன்ஷால்லா நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அடுத்த கிளாஸ் வரும்போது இவ்வளவு நாள் படிச்ச எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. அடுத்து பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேயா?